ரைட். ஸோ சென்டர் ஆஃப் மாஸோட லெக்சர் 1ல் நம்ம இருக்கோம். சென்டர் ஆஃப் மாஸோட லெக்சர் 1ல் நம்ம இருக்கோம். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. என்ன பண்ண போறோம்? the whole mass of the body is to be concentrated in a single point. ஒரு பாடி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பாடி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடியோட மாஸ் கேபிட்டல் எம்னு எடுத்துக்கலாமா? The whole mass of the body supposed to be concentrated in a single point. இந்த ஒட்டுமொத்த பாடியோட மாஸும் ஏதோ ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கும். ஒருவேளை அது யூனிஃபார்ம் பாடியா இருந்தா கண்டிப்பா சென்டர்ல தான் இருக்கும். இந்த மாதிரி யூனிஃபார்ம் பாடியா இருந்ததுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் இன் சென்டர். இந்த மாதிரி அன்ஷேப்டு பாடியா இருக்கு இல்ல யூனிஃபார்மா இல்லாம இருந்ததுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வேணாலும் இருக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் கரெக்டா பாடிக்குள்ளதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாடியை விட்டு வெளியிலையும் இருக்கலாம். இப்போ ஒரு எல் ஷேப் பாடினா சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கலாம், பாடியிலே தான் இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ரைட்டா? அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் பாடிக்கு உள்ளேயும் இருக்கலாம், பாடியோட வெளியிலையும் இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்னா the whole mass of the body is to be concentrated in a single point. The whole mass of the body, the whole massனா பாடிக்குள்ள எல்லா மாஸும் சிங்கிள் பாயிண்ட்ல தான் இருக்கும். இப்போ ஒரு கல்லை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாறாங்கல் மாதிரி ஒரு ஸ்டோன், ஒரு ராக் ஒன்று பாக்குறீங்க. அதுல அவருக்கு தெரியும், அந்த சிலை செய்வாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு உளி வச்சு லேசா தான் தட்டுவாங்க, கரெக்டா அந்த பாறை வந்து ரெண்டா பிரேக் ஆயிடும். என்ன சார் காரணம்? கரெக்டா சென்டர் ஆஃப் கிராவிட்டியில அவங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால அந்த பாடி ரெண்டா பிளந்துச்சு. பட் டைட்டானிக் கப்பல் ஏன் உடஞ்சதுன்னு உனக்கு தெரியும், போய் போட்டு பாரு, கேட்டு பாரு. சென்டர் ஆஃப் கிராவிட்டியில அந்த பனிப்பாறை மோதும் பொழுதுதான் உடைந்ததா ஒரு கேள்வி. அதுல அரௌண்ட் ஒரு 110 PhD அதுல இருக்கு. 110 பேருக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, டைட்டானிக் கப்பல் உடைஞ்சது அது சம்பந்தப்பட்ட பிசிக்ஸ் PhD அவ்வளவு இருக்கு. ரைட்டா? எனக்கு சரியான நம்பர் தெரியல. எனக்கு சொல்லும் பொழுது அப்பயே 100+ மேல சொல்லியிருந்தாங்க. நான் படிக்கிற காலகட்டத்தில் இன்னமும் அப்பயே ரிசர்ச் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியில போயிட்டு ஒரு பாடி போட்டு அது பொட்டுன்னு உடஞ்சு போயிடும். இப்போ the whole mass of the body concentrated in a single point, the whole weight of the body concentrated in a single point. சரி, எங்க மாஸ் இருக்கோ கூட அங்க ஒரு G சேர்ந்துட்டா வெயிட் ஆயிடுமே. அப்போ ஹோல் மாஸ் எங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கோ அது சென்டர் ஆஃப் மாஸ், ஹோல் வெயிட் எங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கோ அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. யூனிஃபார்ம் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல தான் இருக்கும். யூனிஃபார்ம் பாடியா இல்லைன்னா பாடியோட உள்ளேயும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கலாம், பாடியோட வெளிலையும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மொமெண்ட் ஆஃப் மாஸ்னா என்னங்க சார்? மொமெண்ட் ஆஃப் மாஸ் எங்கேயாவது புரியலன்னா நிறுத்தி கேட்டு, இன்னைக்கு கிளாஸ்ல பேச போற அத்தனையும் உனக்கு புதுசு, இதுக்கு முன்னாடி நீ கேள்விப்பட்டதே இல்லை, இப்பதான் 11th வந்திருக்கீங்க, அதனால. ரைட்டா? தானேஸ்வர் குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். சாயாதித்யா குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டீங்களா? கடகடன்னு ஓடுவோமா? வாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் மாஸ். மொமெண்ட் ஆஃப் மாஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ். என் கூட படிச்சுக்கிட்டே வா. மாஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மொமெண்ட் ஆஃப் மாஸ் கிடைச்சிரும். மாஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், மொமெண்ட் ஆஃப் மாஸ். இப்போ மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுக்கு ஆறுன்னு எடுத்துக்கலாமா? டிஸ்டன்ஸ் இந்த லெசன் ஃபுல்லா நான் ஆறுன்னு தான் எடுக்க போறேன், ஒன்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இதோட யூனிட் என்னப்ப? கிலோகிராம் மீட்டர். டைமென்ஷன் என்னப்ப? MLங்க சார். மொமெண்ட் ஆஃப் மாஸ், மொமெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1ன்னு ஒரு பாடி இருக்கு, M2ன்னு ஒரு மாஸ் இருக்கு. இது ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸ் வந்து R. மொமெண்ட்னா என்ன அர்த்தம்? பிசிக்ஸ்ல மொமெண்ட்னாலே திருப்பறதுன்னு அர்த்தம், திருப்புதல். மொமெண்ட்னா திருப்பறது. அப்ப M1 என்ன பண்ணுனா இந்த பக்கம் திருப்ப ட்ரை பண்ணும், M2 என்ன பண்ணுனா இந்த பக்கம் திரும்ப ட்ரை பண்ணும். அப்போ இந்த இடத்தோட பேரு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். இந்த இடம் கிளாக் வைஸ் மொமெண்ட். அப்ப வேற ஏதாவது நம்ம படிக்க போறோமா சார் புதுசா? ஆமா, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்னு படிக்க போறோம். பொறுமையா பார்த்துக்கிட்டே. டாபிக்கோட பேரு பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் என்ன சொல்லுது? எல்லாருமே தராசு பார்த்துருப்பீங்க. இப்ப இருக்கிற வெயிட் மிஷின் இல்லை, இப்ப டிஜிட்டல் இல்லையா?
பழைய காலங்கள்ல எல்லாம் தராசு பயன்படுத்தியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இங்க அந்த நீடில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஒருவேளை தெரியலன்னா நிறைய சினிமாக்கள்ல அந்த கோர்ட் சீன்ல அங்க நீதி தேவதை இருப்பாங்கல்ல, அவங்க கையில இருக்கும். நீ பார்த்து கேட்கலாம், சார் வேற எங்கேயுமே நீங்க அதை பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு. சினிமாக்கள்ல பார்த்தா அந்த இடத்துல தான் பார்க்க முடியும் அதிகமா. ஆக்சுவலா இந்த பிரின்சிபல் தான்பா இந்த இடத்துல. இங்க 10 கிலோ போட்டிருக்கேன்னா 10 கிலோவுக்கு ஈக்குவலா இங்க ஏதாவது போடணும். அப்பதான் வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் ஈக்குவலா இருக்கும். ஒருவேளை இங்க மட்டும் அதிகமா இருந்தா லோடு இந்த பக்கம் போயிடும், அங்க மட்டும் அதிகமா இருந்தா அந்த பக்கம் மட்டும் போயிடும். இப்ப பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் என்ன சொல்லுது? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மொமெண்ட்னு கத்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் எவ்வளவு இருக்கு, கிளாக் வைஸ் மொமெண்ட் எவ்வளவு இருக்கு? சரி, இன்னும் அழகா புரிய வைங்களேன். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் r. இப்போ இந்த இடம் தான் சென்டர் ஆஃப் மாஸ்னு வச்சுக்கலாமா? சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். ரெண்டு பாடி, இப்ப பாடிக்குள்ளேயும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கலாம், பாடிக்கு வெளியிலயும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் r1, இந்த டிஸ்டன்ஸ் r2. இப்பதான் கத்து கொடுத்த மொமெண்ட் ஆஃப் மாஸ் mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ல மொமெண்ட் ஆஃப் மாஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? மொமெண்ட் ஆஃப் மாஸ்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்ப பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்னா mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்னங்க சரி? ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் எவ்வளோ இருக்கோ, ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் எவ்வளோ இருக்கோ அதே தான் கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் இருக்கும். சரியா புரியல? இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் பாருங்க, m1 மாஸ் இங்க இருக்கு, டிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. அப்படின்னா m1 r1 m2 r2 ஈக்குவலா சார்? ஆமா, இங்க இருந்து தான் அந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. m1 r1 ஈக்குவல் டு m2 r2. ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் m1 r1 பாருங்க, இந்த மாஸ் m1, இந்த டிஸ்டன்ஸ் r1. அப்ப இந்த பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுது. கிளாக் வைஸ் மொமெண்ட் இந்த பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுது, m2 r2. உங்களுக்கு புரியுதா? r வேணும்னா r1 பிளஸ் r2 ஆட் பண்ணிக்கணும். பாருங்க டயக்ராம் நீங்களே பார்த்து கத்துக்கோங்க. புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கோ. தெரியல சார் ரெண்டு டைம் கத்துக்கணும்னு கேட்டு புரியாம படிக்காது. r ஈக்குவல் டு r1 பிளஸ் r2, r ஈக்குவல் டு r1 பிளஸ் r2. அப்ப இங்க இருந்து m1 r1 ஈக்குவல் டு m2. வேற கூப்பிட்டீங்களா? சொல்ல சார் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்டமும் கிளாக் வைஸ் மொமெண்டமும் வேற வேற டைரக்ஷன் அப்படிதான் சார் சொல்லுது. அது எப்படி சரி இருக்கும்? இல்ல, ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்னா அந்த பாடியை லெஃப்ட்ல கீழே கொண்டு வர்றது. கிளாக் வைஸ் மொமெண்ட்னா பாடியை ரைட்ல கீழே கொண்டு. இப்போ தராசு மாதிரி எடுத்துக்கோ, ஏன் அந்த வேயிங் மிஷின் இருக்குல்ல, தராசு பார்த்துருப்பேன். இப்போ தராசுல சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே தான் கரெக்டா இருக்கும், எக்ஸாக்டா இந்த சென்டர்ல தான் இருக்கும். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ், அப்ப இந்த இடத்துல போற பொருளும் இந்த இடத்துல போற பொருளும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா சென்டர் ஆஃப் மாஸ் அங்கதான் இருக்கு. ரெண்டு பக்கம் ஈக்குவல் மாஸ் இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் அந்த இடத்துல இருக்கு. அப்போ இங்க கொடுக்குற ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட், இங்க கொடுக்கறது கிளாக் வைஸ் மொமெண்ட். அது ரெண்டும் ஈக்குவலா இருந்தாதான் உன்னால சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ரைட்டா? r மைனஸ் r1 பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ m1 r1 ஈக்குவல் டு m2, r2க்கு பதிலாக r மைனஸ் r1. உங்களால உணர முடியுதா? இந்த r2க்கு பதிலாக r மைனஸ் r1. அதனால m1 r1 ஈக்குவல் டு m2r மைனஸ் m2 r1. கரெக்ட் தானே? ஃபைனலா யாரை சார் தேடி போயிட்டு இருக்கோம்? யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். m2 r1 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன், ஈக்குவல் டு m2r. r1 மட்டும்தான் வேணும், இங்க m1 பிளஸ் m2 ஈக்குவல் டு m2r. அப்ப find the position of center of mass from first body r1. r1 equal to m2r by m1 plus m2. ஒருவேளை உங்க ஸ்கூல்ல எல்லாம் டெரிவேஷன் போடாம கத்து கொடுத்துருந்துருக்கலாம், ஆனா புரிஞ்சிருக்காது. டைரக்டா சொன்னா, சில விஷயங்கள் டைரக்டா சொன்னா புரியும், சில விஷயங்கள் எப்படி வந்ததுன்னு சொன்னாதான் புரியும். r1 m2r by m1 plus m2. சிமிலியர்லி இதே மாதிரி r2 வேணும்னா m1r by m1 plus m2. இப்பதான் கொஞ்சமா உள்ள வந்திருக்கீங்க, இன்னமும் கூட உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்காது, கொஞ்சம் அறகுறையா தான் இருப்பீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் சொல்ல 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 உனக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரி, இவ்வளவு நேரம் டெரிவேஷன் எனக்கு எதுவுமே புரியல, ஆனா இந்த சம்ல இந்த டாபிக்ல நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்றது? முதல்ல r1 r2னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். r1 யார் தெரியுமா? r1 யாருன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து சென்டர் ஆஃப் மாஸ், இங்கதான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன? ஹோல் மாஸ் ஆஃப் த பாடி, அந்த சிஸ்டத்துல இருக்கிற டோட்டல் மாஸும் ஏதாவது ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும், அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ்.
ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடி. அப்ப R1 கேக்குறாங்க. ஃப்ரம் செகண்ட் பாடி R2 கேக்குறாங்க. அப்ப எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, R1 வேணும்னா சார் என்ன கத்து கொடுத்தாங்க, மேல 2 வரணும் M2. 1 வேணும்னா மேல 2 வரணும் R by R1 plus R2. R2 வேணும்னா M1R by M1 plus M2. சாரி ஆமா M1 plus M2, M1 plus M2. நான் தப்பு பண்ணிட்டேன். M1 plus M2, M1 plus M2. R1 equal to M2R by M1 plus M2, R2 equal to M1R by M1 plus M2. ரைட்டா? ஸோ ரெண்டு ஃபார்முலா பிரமாதமாக கற்றுக்கிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்டுக்கு முன்னாடி மொமெண்ட் ஆஃப் மாஸ் MR ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் கிளாக்வைஸ் மொமெண்ட் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட், சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடி M2R by M1 plus M2, இங்கே M1R by M1 plus M2. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, முதல்ல சென்டர் ஆஃப் மாஸ்ல ஒரு 2-3 சம் கற்றுக்கிட்டு உள்ளே போங்களேன். இப்போதான் என்ன ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் 5 kg, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 10 kg, டிஸ்டன்ஸ் ஒரு R வந்து 2 மீட்டர் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு அது ஆறாவே இருக்கட்டும். சம்முக்குள்ளார போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? 5 kgக்கு பக்கத்துல இருக்குமா 10 kgக்கு பக்கத்துல இருக்குமா? சார் 10 kg சார். 10 kg. ஏன் 10 kgக்கு பக்கத்துல இருக்கும்? ஏன்னா அந்த மாஸ் கிரேட்டரா இருக்கு சார். அப்ப 5 kg ஈக்குவல் பண்ணனும், அது கிட்ட தான் சார் இருக்கும். இல்ல பா, இன்னும் ஒரே ஒரு வேர்ட்ல எனக்கு ஆன்சர் வேணும். எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம், ஒரு சிங்கிள் வேர்ட்ல அங்கதான் மாஸ் அதிகமா இருக்கு சார். அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டீங்க. எங்க ஹெவியர் மாஸ் இருக்கோ அங்கதான் சார் சென்டர் ஆஃப் மாஸ் பக்கத்துல இருக்கும். நல்லா கத்துக்குங்க, ஹெவியர் மாஸ் எங்க இருக்கோ அங்கதான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க ஜிம் போறீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஈக்குவல் பிளேட் போட்டு லிஃப்ட் பண்ணும்போது ஈஸியா தூக்கிடுவீங்க. ஒரு பக்கம் மட்டும் அதிகமான பிளேட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஈக்குவலா தூக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்ப எந்த பக்கம் வெயிட் அதிகமா இருக்கோ அங்கதான் கையை வச்சு தூக்கினாதான் உங்களால தூக்க முடியும், லிஃப்ட் பண்ண முடியும். ரைட்டா? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுல சிலிண்டர் இருக்குல்ல, குக் பண்ணுவோமே, கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, கேஸ் சிலிண்டரை ஜஸ்ட் ஒரு 18 kg தான், அது பெரிய வெயிட் எல்லாம் இல்லை, 18 kg தான். அதை நீங்க தூக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லோட் சிலிண்டரை அம்மா ஒரு வேளை சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீ தூக்கி பாரு, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன காரணம் தெரியும்? எல்லாரும் இந்த ஹேண்டில் பிடிச்சி தான் தூக்குவீங்க. 18 kg தான், அது ஈஸியாவே தூக்கலாம். ஆனாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிறதுக்கு என்ன காரணம் நான் சொல்லுவேன், இந்த ஹோல் மாஸ் ஆஃப் த பாடியும் கரெக்டா அந்த ஹேண்டில்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஹேண்டில் அந்த 18 kgயும் இந்த ஹேண்டில் தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அப்ப அந்த 18 kg அந்த ஹேண்டில் இருந்து உங்களால தூக்கும் பொழுதுதான் அவ்வளோ கஷ்டமா தெரியுது. இதே அந்த 18 kg ஈவனா எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னா அதை தூக்குறது ஈஸி. ரைட்டா? இப்போ அவன் ஃப்ரெண்டு அழகா தூக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா மாஸ் ஆஃப் த பாடி ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல எங்கேயுமே கான்சென்ட்ரேட் ஆகல. அப்ப இந்த சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கைப்புடியில தான் அதிகமான மாஸ் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, அதிகமான வெயிட் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அதனால தான் லிஃப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அது ஒன்றும் 50 கிலோ மூட்டெல்லாம் 60 கிலோ மூட்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் 18 kg தான். ட்ரை பண்ணி பாரு அடுத்த டைம். எம்டி சிலிண்டர்ல ஃபில்ட் ஆயிருக்கிற சிலிண்டர். எந்த பாடி ஹெவியா இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். சார் நம்ப மாட்டோம், சின்ன பசங்க ஏமாத்துறீங்க, கரெக்டா சொல்லி கொடுங்க. R1 வேணும், M2 10R by 10 plus 5 15, அதனால 2R by 3. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2R by 3. அப்ப ரிமைனிங் R by 3 தானே? ஏன் மேல 2 கீழே 3, அப்ப 2R by 3 னா ரிமைனிங் R by 3 இல்ல, வேணான்னா போட்டு பார்த்துக்கோ. R2 5R by 15, M1R by M1 plus M2, அப்ப R by 3. நீயே சொல்லு, ஃப்ரம் செகண்ட் பாடியில இருந்து தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, வெறும் R by 3. ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்னா, எங்க மாஸ் ஆஃப் த பாடி ஹெவியா இருக்கோ சென்டர் ஆஃப் மாஸ் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கும், மறந்துடக்கூடாது. ஈஸியா நம்மளால கெஸ் பண்ண முடியும். சார் ஒருவேளை ரெண்டு பாடியும் ஈக்குவல் மாஸ்ல இருக்கு சார், 10 kg 10 kg, யாராவது கெஸ் பண்ணுங்க. சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன்? சென்டர் சார் சென்டர் சார். ஏன் சென்டர்? சென்டர் சார். ஈக்குவல் மாஸ். ஈக்குவல் மாஸா இருக்கிறதுனால சென்டர். எல்லாருமே அழகா பதில் சொல்றீங்க, நல்லா கத்துக்கிட்டே வாங்களேன். அப்ப R1 equal to M2R by M1 plus M2. அப்போ M2R எல்லாமே M தானே, எல்லாமே M இது 2M, எல்லாமே ஈக்குவல் தானே, அதனால M எடுத்துக்கிட்டேன். அப்ப R by 2 R by 2
R1 ஈக்குவல் டு R/2, R2 ஈக்குவல் டு R/2. ஆமா சரி, ரெண்டு பாடியோட மாஸும் ஈக்குவலா இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்ட் சென்டர்ல தான் இருக்குன்னு கத்துக்கணும். புரிஞ்சிருச்சு சார். ஒருவேளை இப்பதான் சொன்னீங்க மாஸ் mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொன்னீங்க. யாரோட மாஸ் அப்ப ms ப்ரொபோர்ஷனல் டு 1/r தானே. அந்த பக்கம் போனா ப்ரொபோர்ஷனல் டு 1/r, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. ஒருவேளை m1 கிரேட்டரா இருந்தா r1 ஸ்மாலரா தானே இருக்கும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். உங்களால உணர முடியுதா? m1 பெருசா இருக்கு, m2 குட்டிக்கோண்டு இருக்கு. அப்ப r1 எங்க இருக்கும்? பக்கத்துல தான் இருக்கும். r2 தான் எங்க இருக்கும்? தூரமா இருக்கும். ஏன்னா mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ms ப்ரொபோர்ஷனல் டு 1/r, r இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. சார் புரிஞ்சிருச்சு சார். ஹெவியர் மாஸா இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் பக்கத்துல தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நிறைய நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஃபாரின் வீடியோஸ்ல எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு சைடும் லோட் ஆட் பண்ணிடுவாங்க. ஒரு சைடு ரொம்ப ஹெவியா இருக்கும். ரொம்ப ஹெவியா இருக்குன்னா இது ஒரு 100 kgன்னு வச்சுக்கோங்களேன், இது 10 kgன்னு வச்சுக்கோங்களேன். ஒத்த கையால தூக்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரைட் ஹேண்டோ இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி தூக்கணும். ஒரே வாய்ப்பு தான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தெரியாம சென்டர்ல இருந்து பிடிச்சி தூக்குவாங்க. சென்டர்ல இருந்து பிடிச்சி தூக்குனா என்ன பாடி மட்டும் ரைஸ் ஆகும் சொல்லுங்க பாப்போம். 100 kg 10 kg 10 kg சார். 10 kg மட்டும் தான் அப்படி மேல போகும். நான் சொல்றது அப்படியே கற்பனையா யோசிச்சு பாரு. நீ தான் அந்த ஹீரோயின் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி 100 kg ஒரு பக்கம் இருக்கு, 10 kg ஒரு பக்கம் இருக்கு. இதை கண்டிப்பா ஒரே ஆப்ஷன்ல ஒரே சான்ஸ்ல நீங்க லிஃப்ட் பண்ணணும்னு, ஃபுல்லா லிஃப்ட் பண்ணணும்னு சொல்றேன். நீ வழக்கம் போல சென்டர்ல உங்களோட கைகளை ரைட் ஹேண்டை வச்சுக்கிட்டு தூக்குற அப்படின்னா இந்த 100 kg அப்படியே தான் உட்காந்துருக்கும், நவுறவே நவுறாது. ஆனா அந்த 10 kg மட்டும் என்ன பண்ணும், நீ கொடுக்குற புஷ்காக அது கொஞ்சம் மேல வரும். அப்படியே இந்த பாடி இப்படி கவுத்துக்கிட்டு ஓடி போயிடும். கரெக்டா? சொல்லுங்க. ஒருவேளை இந்த சிங்கிள் ஹேண்டால இந்த 100 kg லிஃப்ட் பண்ணணும்னா எங்க பிடிச்சி தூக்கணும்? சார் ரொம்ப க்ளோஸா, நியரர் டு 100. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இப்போ இந்த இடம் 100 இருக்கு அப்படின்னா, இந்த இடம் 10 இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பிடிச்சி தூக்குனீங்கன்னா மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து லிஃப்ட் ஆகும். தெரியுதா? ஸோ இந்த இடத்துல, அதாவது 100க்கு பக்கத்துல உங்களோட கைகளை வச்சு நீங்க லிஃப்ட் பண்ணும் பொழுது அந்த 100ம் லிஃப்ட் ஆகும், அந்த 10ம் லிஃப்ட் ஆகும். தெரியாம இந்த பக்கம் மட்டும் வச்சு தூக்குனீங்கன்னா இந்த 100 இங்கே தான் கீழே உட்காந்துருக்கும், இது மட்டும் தான் மேலே வரும். தெரியுதா? ஸோ சொல்லும் பொழுது அப்படியே உங்க ஸ்கிரீன் முன்னாடி அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த கற்பனையா யோசிச்சு பார்க்க பிசிக்ஸ் ஈஸியா ஓடியாந்துருப்பேன். ஸோ ரைட், mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப ms ப்ரொபோர்ஷனல் டு 1/r. சார் இதெல்லாம் புரிஞ்சுட்டு சம்மும் கத்துக்கிட்டோம். ஹெவியர் பாடி பக்கத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அதே மாதிரி r1 r2 சேமா எப்ப இருக்கும், ரெண்டு மாஸ் ஈக்குவலா இருந்தாதான் சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்க கத்துக்கிட்டது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பார்ட்டிகல் சிஸ்டம் கத்துக்கிட்டீங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பார்ட்டிகல் சிஸ்டம். கொடுமை என்னன்னா டாபிக்கே சொல்லாம டாபிக்கை முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? மறந்தே போயிருக்கேன். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பார்ட்டிகல் சிஸ்டம். இங்கதான் ஆரம்பிச்சிருக்கும். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பார்ட்டிகல் சிஸ்டம் r1 r2. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடின்னு கேட்டாங்கன்னா r1 கண்டுபிடிங்க, ஃப்ரம் செகண்ட் பாடின்னு கேட்டாங்கன்னா r2 கண்டுபிடிங்க. ரைட்டா? கொஸ்டினை கவனமா பார்க்கணும். ஃப்ரம் 5 kgல இருந்து எனக்கு வேணும், ஃப்ரம் 10 kgல இருந்து எனக்கு வேணும். ஃப்ரம் 5 kgனா r1, ஃப்ரம் 10 kgனா r2. கொஸ்டினை ஒழுங்கா படிச்சுட்டு என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். 2023 நீட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா சிம்பிளா கேட்டிருப்பாங்க இந்த லெசன்ல அந்த விஷயம். ரைட் சார், ரெண்டு பேருக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல அரௌண்ட் ஒரு 16 பேர் இருக்குமே, எல்லாருக்கும் சேர்த்து எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது? கிருத்திக் குட் ஈவினிங் பை. பவன் குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். ஓகே. ஸோ நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ இதான் ஒரு சிஸ்டம். என் கிளாஸ் ரூம் இதான். என் கிளாஸ்ல மொத்தமா 50 பேர் இருக்கும் சார். அப்ப இந்த 50 பேர்ல சென்டர் ஆஃப் மாஸ் நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 2 பார்ட்டிகலா இருந்தா r1 r2 வச்சு எங்களுக்கு ஈஸியா நீங்க ஏமாத்திட்டீங்க. n பார்ட்டிகல் சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. கண்டுபிடிச்சிருவோமா? வாங்களேன். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் n பார்ட்டிகல் சிஸ்டம் கத்துக்கிட்டே வாங்க. எங்க புரியலனாலும் நிறுத்திக்கோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இழுக்கிறோம். நாளைக்கு சம் மாடல் எல்லாம் போறோம். வெனஸ்டே அன்னைக்கு நைட்டு 9 to 9:40 டெஸ்ட் எழுதுறோம். ரைட்டா? இப்போ டெஸ்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. உனக்காக தான் அவ்வளோ வேலையுமே பார்த்துருக்கேன். ரைட்டா? ஸோ அதில் மணி விட்டுரு. அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். இன்னொரு விஷயம், ஒரு நாளும் அந்த கொஷின் பேப்பர் டைப் பண்ணுறதுக்கு ஒரு கொஷின் அதுக்கு 2.5 rupees,
அதுக்கான சொல்யூஷனுக்கு 2.5 ருபீஸும் கொடுத்துட்ருக்கோம். அந்த கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரு கொஷினுக்கு அரௌண்ட் 200 ருபீஸ் கிட்ட பணமே இங்கே பிரச்சனை இல்லை, கொடுத்துக்கலாம். ஆனால் என்னன்னா அந்த உழைப்பு மட்டும் வீணாக்கிடக்கூடாது. அந்த 25 கொஷினில் நான் ஒரு 15 கொஷின் நல்லா கற்றுக்கிட்டேன் சார், ரொம்ப சந்தோஷம். மீதி 10 கொஷின் நான் பார்த்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன் சார், தெரியுதா? அதனால் டெஸ்ட்டை வந்து ஆத்மார்த்தமாக எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடமைக்கு மட்டும் தயவு செஞ்சு அந்த வேலையை செஞ்சிடாது. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் n பார்ட்டிகல் சிஸ்டம். முதல்ல ரிஜிட் பாடினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்னங்க சார் ரிஜிட் பாடி? இது வரைக்கும் நான் அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. மாஸ் அதாவது ஷேப், ரிஜிட் பாடியோட ஷேப், ரிஜிட் பாடியோட சைஸ். ஷேப் அண்ட் சைஸ் மாறாது. மாறாதுன்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். இது என்னதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும், இங்க ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ எவ்வளவு வேணாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துக்கோ, அதை அடி உட என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அதோட ஷேப்போ சைஸோ மாறாம இருந்தா ரிஜிட் பாடி. அப்படி ஒரு பாடி உலகத்துல இருக்காச்சு, அந்த மாதிரி ஒரு பாடி உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படியே சொல்லி தரீங்க, லெட் அஸ் கன்சிடர் ரிஜிட் பாடி மாதிரி ஒரு பாடி இருந்தா. அப்ப கன்சிடர்னு சொன்னதுனால எங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு காமிங்க. எர்த்து கன்சிடர் ஆஸ் அ ரிஜிட் பாடி. நம்மளோட பூமி தான் ரிஜிட் பாடியா கன்சிடர் பண்ணிக்க சொல்றாங்க. அப்போ உங்ககிட்ட ரிஜிட் பாடினா என்னப்பான்னு கேட்டா, சார் ஒரு பாடி தட் ஷேப் அண்ட் சைஸ் கண்டிப்பா மாறாது. வெளி எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பாடியோட ஷேப்போ சைஸோ உங்களால மாற்ற முடியாது. யோசிச்சு பாரு, என்ன பாடியா வேணாலும் இருக்கட்டும், ஒரு பெரிய பாறாங்கல்ல கூட இருக்கட்டும், உலகத்துல ஒரு எவ்வளவு பெரிய விஷயமா கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடலாம். ஷேப்பை மாத்திடலாம், தூள் தூளா மாத்திடலாம் எல்லாத்தையுமே. பட் ஷேப்போ சைஸோ மாற்றவே முடியாத ஒரு பாடி இருந்தா அதான் ரிஜிட் பாடி. இது ஒரு கற்பனையான ஒரு பாடி பேர். அதாவது கற்பனை பண்ணிக்க சொல்றாங்க. வேணும்னா எர்த்தை வந்து ரிஜிட் பாடியை நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ஸோ இப்போ இனிமேல் நம்ம பேச போறது எல்லாம் ரிஜிட் பாடியில நினைச்சுக்கோங்க. பை இது ஒரு ரிஜிட் பாடி, ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்களேன். இதுல 3 கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ், ஒய், இசட். ரைட்டா? ஸோ இதுதான் சென்டர் ஆரிஜின். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1 r1 டிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது பாடியில ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m1 r1 டிஸ்டன்ஸ், செகண்ட் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m2 r2 டிஸ்டன்ஸ், தேர்ட் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m3 r3 டிஸ்டன்ஸ், nth பார்ட்டிகல் mn rn. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ், இந்த ஹோல் மாஸுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேயாவது உட்காந்துருக்கும்ல, நான் சொல்றது புரியுதா? இதுல நிறைய குட்டி குட்டி பார்ட்டிகல் இருக்கும். எல்லா பார்ட்டிகளோட மாஸும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குமா? இதுதான் கேபிட்டல் எம். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர்சிஎம். இப்போ ஆர்சிஎம்னா என்னங்க சார்? ஆர்சிஎம்னா ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? அப்ப நம்ம ஆர்சிஎம் தேடி தான் போயிட்டு இருக்கோமா? ஆமா. ஆர்சிஎம்னா என்ன? ஆர்சிஎம்னா ஆர்சிஎம் வெக்டார் உனக்கு நல்லா தெரியும், எக்ஸ்ஐ வெக்டார், ஒய்ஜே வெக்டார் பிளஸ் ZK வெக்டார்னு கத்துருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ ஆர்சிஎம் தேடி தான் போயிட்டு இருக்கோம். ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் சென்டர்ல இருந்து, ஆக்சிஸ்ல இருந்து, இந்த இடத்துல இருந்து. கத்துக்கலாமா? மொத்தம் இதுக்கு 4 ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா ஜென்ரல், மீதி 3 ஃபார்முலா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எங்கேயுமே பயன்படாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கத்துக்கிட்டாதான் அடுத்த 3 ஃபார்முலாக்குள்ளார உங்களால என்டர் ஆக முடியும். சரி, முதல்ல பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஆரிஜின். அப்போ ஆர்சிஎம் வெக்டார் எங்களுக்கு வேணும். நான் என்ன பண்றேன்னு பாருங்க, m1 r1 m2 r2 வெக்டார் பிளஸ் m3 r3 வெக்டார் அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்கும் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3 அப்படியே போயிட்டே இருக்கும். இது பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஆர்சிஎம் என்ன? xi பிளஸ் yj பிளஸ் zk. எப்பயுமே ஆர்சிஎம் பயன்படாது. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் ஒரு பாடி இருந்தா எக்ஸிஎம் கண்டுபிடிக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் ஒரு பாடி இருந்தா ஒய்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஜெட் ஆக்சிஸ்ல மட்டும் இருந்தா ZCM கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பென் வச்சுக்கோங்களேன், ஒரு லீனியர் பாடின்னு வச்சுக்கோங்க. அப்ப லீனியர் பாடியா இருந்தா வெறும் எக்ஸிஎம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸிஎம் இருந்தா இந்த ஃபார்முலா எப்படி சார் மாறும்? என் கூடவே சேர்ந்து படிச்சிருங்க. எம்சிஎம் வேணும்னா, எக்ஸிஎம் வேணும்னா m1x1 பிளஸ் m2x2 பிளஸ் m3x3 அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனை பாடி இருக்கோ அத்தனை பை டோட்டல் மாஸ் m1 பிளஸ் m2 பிளஸ் m3 போயிட்டே இருக்கும். இதுதான் மெயின் ஃபார்முலா. ஒருவேளை பாடி ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் இருந்ததுன்னா ஃபார்முலா எப்படி சார் மாறும்? யோசிச்சுட்டீங்களா? நேரம் யோசிச்சிருப்பீங்க. m2y2
plus m3y3 and so on, அது மட்டும் போயிட்டே இருக்கும். by total mass m1 plus m2 plus m3 ன்னு போகுமா? ஒருவேளை ZCM மட்டும் வேணும்னா m1 z1 plus m2 z2 plus m3 z3 and so on by m1 plus m2 plus m3 ன்னு போயிட்டே இருக்கும். சூப்பரா இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சது. இனிமேல் சம் மாடல் தான், 4 மாடல் அப்படியே கடகடன்னு சால்வ் பண்றோம். நேற்று அந்த கன் சம்மு பாம் சம்லாம் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டீங்க. நிறைய பேர் அந்த கொஸ்டின் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்சிஎம் m1 r1 வெக்டார் ப்ளஸ் m2 r2 வெக்டார் ப்ளஸ் m3 r3 வெக்டார் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 இது எங்கேயுமே யூஸ் ஆகாது இப்போதைக்கு. சரி, ஒருவேளை 1 டைமென்ஷன்ல பாடி இல்லாம 2 டைமென்ஷன்ல பாடி இருந்தா நாங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? 2 டைமென்ஷன்ல இருந்தா எக்ஸிஎம்மும் ஒய்சிஎம் ரெண்டும் கண்டுபிடிக்கணும். 3 டைமென்ஷன்ல இது வரைக்கும் உங்க நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் 11th கொடுத்தது இல்லப்ப, நம்ம அந்த இடத்துக்கு போக தேவையில்லை. ஒருவேளை பாடி ஒய் செட்ல இருக்கு, அப்போ ஒய்சிஎம்மும் இசட்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். ZXல இருக்கு, அப்ப இசட்சிஎம்மும் எக்ஸிஎம்மும் கண்டுபிடிக்கணும். அந்த பிளேன் எங்க உட்கார்ந்து இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும். எக்ஸிஎம் ஒய்சிஎம், ஒய்சிஎம் ZCM, ZCM எக்ஸிஎம். ரைட்டா? ஸோ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது தான் பெருசாக ஒன்றுமே இல்லை. m1 x1 plus m2 x2 plus m3 x3 by m1 plus m2 plus m3, அதே மாதிரி YCM, அதே மாதிரி ZCM. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ரைட், ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஃபார்முலா ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்திடுவா. mr equal to constant, principle of moment, m1 r1 equal to m2 r2, இதுவும் principle of moment, position of center of mass from first body m2 r by m1 plus m2, position of center of mass from second body m1 r by m1 plus m2. ரைட்டா? m1 m2 ஈக்குவலா இருந்தா r1 r by 2, r2 r by 2. m1 ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா r1 ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். எந்த பாடி ஹெவியர் பாடியோ அங்கதான் சென்டர் ஆஃப் மாஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதுக்கப்புறமா ஆர்சிஎம் ஃபார்முலா, எக்ஸிஎம் ஃபார்முலா, ஒய்சிஎம் ஃபார்முலா, ZCM ஃபார்முலா. அவ்வளவுதான். இது n பார்ட்டிகளோடது, இது 2 பார்ட்டிகளோடது மேல சொன்னது. ரைட், செட்டில் ஆயிட்டீங்களா? இப்போ எல்லாருக்குமே ஃபார்முலாஸ் கிளியர் தானே? சம்முள்ள போயிடுமா? ஓகே, பக்கத்தில் சும்மா ஒரு ரஃப் பேப்பர் வச்சுக்கோங்க. ரிட்டன் மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுறேன், மறந்துட்டேன். ரிட்டன் மெட்டீரியல் ஆகாஷோட ப்ராப்ளம் சால்விங், ஆலனோட ப்ராப்ளம் சால்விங் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். 2 நாள் தான் உனக்கு வேலை. சென்டர் ஆஃப் மாஸில் ஒரு 50 சம்ம சால்வ் பண்ணிடணும். வெனஸ்டே அன்னைக்கு சூப்பராக டெஸ்ட் எழுதணும். ஸோ யாருமே 75க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 25 கொஷின்னா, ஏன்னா டேஸில் இருக்கீங்க, அதாவது வீக்கெண்டில் நீங்கள் கிடையாது. இப்போ வெனஸ்டே டெஸ்ட்டை போயிட்டு நான் 45 கொஷின் வச்சுக்கிட்டு ஒரு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. சும்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிற அந்த ஒரு ½ அன் ஹவர். ரைட்டா? வேலை செஞ்ச மாதிரி இருக்கணும், ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சம் சொல்லி கொடுங்க சார். இப்போ ப்ராப்ளம் 1, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த எந்த ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு நான் வேண்டாம். அப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாமான்னு கேட்காது. அடுத்து எல்லா ப்ராப்ளமும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும்தான் நல்லா கற்றுக்கணும். அதே மாதிரி தான் எல்லாமே கற்றுக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 2m, தேர்ட் பாடி ஆஃப் மாஸ் 3m. எல்லாமே L டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஆன்சர் உனக்கு நல்லா தெரியும், பார்த்ததுமே நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்த 3 பாடியை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், எக்ஸில் மட்டும் வச்சிருக்கேன். சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேப்பா இருக்கும்? அந்த நடுவில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கும். இல்லை சார், எங்கே இருக்கும்? அந்த நடுவில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த 3mக்கு நடுவில் சார். 2mக்கு 3mக்கு நடுவுலையா? அதாவது இந்த மாதிரி இடத்துல ஞாபகம் வச்சுக்கலாமா? 2mக்கும் 3mக்கும் நடுவில். புவி சொன்னது 2mக்கும் 3mக்கும் நடுவில். வேற ஏதாவது? 3m கிட்ட விஜய் சொன்னது. வேற? சும்மா பேசுங்கப்பா, நான் தானே. சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்க சார்? ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடா சார்? ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு இன்னொரு பதில் வந்திருக்கு. பா எனக்கு எதுவுமே தெரியாது, சால்வ் பண்ணாதான் தெரியும். ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்களா, கேட்க ஜாலியா இருக்கு. சொல்லுங்க எல்லாருமே, சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? 3m ஓட சென்டர்ல. நியர் டு 3m, between 2 and 3. வேற? நீரஜாவோடது 2m குள்ள இருக்கும். 2-1 குள்ள இருக்கும். வேறமா? தாரணி 3m ல இருக்கும் சார்.
வர்ஷிகா 3m 2m க்கு 3m க்கு பிட்வீன்ல இருக்கும் சார். 2m க்கு 3m க்கு between சார் 3m பக்கத்துல. 3m பக்கத்துல. Between 2 and 3 m. சாரிகா காருண்யா ரெண்டு பேரும் வாய் திறக்கல. சார் பிட்வீன் 2 and 3 சார். between 2 and 3. தானேஷ் சாயா Sir, between 2 and 3. அபி பவன். 2 and 2. ஓகே சரி பா யோசிப்போமா பாய். இந்த ஒரு சம் பிரமாதமா கத்து கொடுத்துறேன். இதே மாதிரி வர சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண கத்துக்கிறீங்களா? முதல்ல இதுக்கு ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது லெஃப்ட்ல எந்த மாஸ் இருக்கோ அதுக்கு நேரம் இந்த மாதிரி ஒரு கோடை போட்டுக்கணும். நான் எப்படி சொல்லி தரணும் அப்படியே கத்துக்கோ. ஏன்னா எனக்கு தெரியும் பசங்களோட லெவல் பத்தி. ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாடல்ல சொல்லி தருவாங்க, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாடல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால எது ஈஸியா இருக்கோ நமக்கு அதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு தேவை அந்த சம்ம சால்வ் பண்ணணும். இந்த வழியா தான் போகணும்லாம் அவசியம் இல்லை. எப்படி போனாலும் நமக்கு அந்த ஆன்சர் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். முதல்ல எங்க ஆக்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இந்த இடத்த நீங்க 0,0ன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஆமா, இங்க எக்ஸிஎம் மட்டும் கிடைக்குமா, ஒய்சிஎம்மும் சேர்ந்து கிடைக்குமா? பதில் சொல்லுங்க. இந்த டயக்ராம்ல நான் எக்ஸிஎம் மட்டும் கண்டுபிடிக்கணுமா இல்ல எக்ஸிஎம் ஒய்சிஎம் ரெண்டும் கண்டுபிடிக்கணுமா? சார் எக்ஸிஎம் மட்டும் எக்ஸிஎம் மட்டும் போதும். காரணம் பாடி எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் சார் உட்கார்ந்துருக்கு, ஒய்ல இங்க யாருமே இல்ல. அதனால எக்ஸிஎம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரைட், இது 0,0. அப்ப இந்த இடம் 2m எங்கப்பா இருக்கு? 2m எங்க இருக்கு? ஆக்சிஸ்ல இருந்து, சென்டர்ல இருந்து, இங்க இருந்து சார் 1,0. 1,0. சூப்பரா சொன்ன. 1,0 எல்லாருக்கும் தெரியுதா? எக்ஸ்ல 1, ஒய் அப்படியே தான் இருக்கு 0. அப்ப 3m எங்க இருக்கு? 2,0. ஓ, கலக்கிட்டீங்க எல்லாருமே. அப்ப m 2m 3m முதல்ல நீங்க இப்படிதான் எழுதிக்கணும். 3 மாசம் எழுதிக்கணும். இந்த இடத்துல x போட்டுக்கணும், y போட்டுக்கணும். m மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. xலயும் 0, yலயும் ஆளை காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுக்கணும் which mean m எங்க இருக்கு? சார் 0,0ல உட்கார்ந்துருக்கான். 2m எங்கப்பா இருக்கு? 2m 1,0ல இருக்கு சார். 3m எங்கப்பா இருக்கு? 3m எல்லாமே நீங்க எங்க கோஆர்டினேட் 0,0 ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அங்க இருந்து தான் கணக்கு பண்ணணும். நீங்க 2ல இருந்து 1 தான் இருக்குன்னு என்கிட்ட சண்டை போடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல 2,0 முதல்ல எக்ஸிஎம் சொல்லுங்க. எக்ஸிஎம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எழுதுங்க சார். m1 x1 m2 x2 m3 x3 by m1 plus m2 plus m3. ஏன் 3 டேர்ம் மட்டும் எழுதிருக்கீங்க? 3 மாசம் தான் இருக்கு, அதனால 3 டேர்ம் தான் எழுதிருக்கேன். அப்ப m into 0 x1 0 by இதான் x1, இதான் x2, இதான் x3. உணர முடியுதா உங்களால? y இங்க கிடையாது. பிளஸ் 2m into 1 3m into 2 by டோட்டல் மாஸ் 3 2 5 1 6 6m. மேல 8m 8m 3 2s are 6 ஒரு 2 8m by 6m. சால்வ் பண்ணீங்கன்னா 8/6 4/3 which mean 1.33. 4/3 1.33. அப்ப 1.33 எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பாயத்தர அவ்வளவுதான். அப்ப இது ஃபுல்லா 1 டே 1ல இருந்து 2 வரைக்கும் 1 மீட்டர் முடிஞ்சு போச்சு. நான் இப்ப கரெக்டா கோடு போறேனே அது 0.5. அப்ப இந்த இடம் வழக்கம் போல 0.33 எடுத்துக்கலாமா? அப்ப 1.33னா இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. இப்ப between 2 and 3ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. இந்த சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க உட்கார்ந்துருக்கு? அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு. இது எந்த பாடியிலுமே இல்லையே, பாடி விட்டு வெளில தானே இருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் within a body or without body. எங்க வேணாலும் இருக்கலாம். அரௌண்ட் த பாடியாவும் இருக்கலாம், இன்சைட் த பாடியாவும் இருக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஆலன்ல ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் எங்க? வித்தின், வித்தவுட், எங்க வேணாலும். கத்துக்கிட்டீங்களா? ஒரு சம்மு யாருக்காவது இந்த ஆக்சுவல் கோஆர்டினேட் எடுக்கிறதுல கஷ்டமா இருக்கா? ஓகே, இன்னொரு சம் பார்த்துட்டு அப்புறம் கேட்கிறேன். அந்த சமம் புரியலன்னா என்கிட்ட சொல்லிட்டு மொத்தம் ஒரு 4 மாடல் சொல்லித்தரேன். அப்படியே கடை ஜாலியா இருக்கு பாருங்க. ஒரு பிளேன், ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 2m, 3m, 4m. இந்த மாதிரி 4 மாச 4 கார்னர்ல வச்சிருக்கேன். 4 ஸ்கொயரும் L டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். உங்ககிட்ட ஒரு கேள்வி,
இந்த டயக்ராமோட இந்த சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்குன்னா நாலு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கு. புரியல பா. 4 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கு. 4த்துக்கு எக்ஸாக்ட் சென்டரா? சார் ஏன்னா ஸோ கிராஸ் நடுவில் இருக்குது. கொஞ்சம் கிராஸ் ஆகிற இடம் இருக்கு. ரைட் பா. நீ சென்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்கா தானே? ஓகே. வேற Sir, 4M பக்கத்துல. 4mக்கு நியரரா? வேற Near 4M, sir. நியர் டு 4m. நியர் டு 4m. நியர் டு 4. ரைட். இந்த சம்ம என்னால சால்வ் பண்ணாமலேயே ஆப்ஷன் கரெக்டா டிக் பண்ண முடியும். ஏன் சார் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்காத. உங்களாலேயே முடியும். எப்படின்னா 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் 5 வந்துருச்சா பாருங்க. 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் 5 வந்துருச்சா? அப்ப லெஃப்ட்லயும் 5 ரைட்லயும் 5. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் கரெக்டா L/2ல தான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இதை ஒத்துக்கிறீங்களா? ஆமா சார். இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5. நீ தானே சொன்ன, நான் சொல்லலையே. ஈக்குவல் மாஸா இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் கரெக்டா சென்டர்ல தான் இருக்குன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா? மேல ஆட் பண்ணுங்க 7, கீழே ஆட் பண்ணீங்க 3. இப்ப பதில் சொல்லுங்க, சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? அப்படின்னா இங்க இருக்கலாமா? யோசிங்க. நான் ஒரு பிளாக் டாட் வச்சிருக்கேன்ல, கரெக்டா சென்டர்ல இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மேல 7 கீழே 3. அப்ப 7க்கு நியரா தான் இருக்கணும். எக்ஸ்ல என்னவோ L/2. நீ வேணா எழுதி வச்சுக்கோ. எக்ஸிஎம் கண்டிப்பா L/2, விச் மீன் 0.5 L தான் ஆன்சர். சால்வ் பண்ணவே தேவையில்லை. YCM எழுதி வச்சுக்கோங்க. YCM 1 0.6 L இருக்கலாம், 0.7 L இருக்கலாம், 0.75 L இருக்கலாம். எப்படி சார் கெஸ் பண்றீங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ல பாக்குறேன், இந்த பக்கமும் 5 இந்த பக்கமும் 5. அப்போ ஆப்ஷனை பார்த்தே என்னால கண்டுபிடிச்சிட முடியும். எக்ஸிஎம் 0.5 L இருக்கு. ஆமாங்க சார். YCM ரொம்ப மேல இருக்கு. ஏன் மேல இருக்கு? மேலதான் 4 + 3 7, கீழே 2 + 1 3. அப்ப 7க்கு நியரா தான் இருக்கணும். கண்டிப்பா 0.5 விட அதிகமா தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன் தேர்னாலே 2 ஆப்ஷன் அவுட், இல்ல 3 ஆப்ஷன் அவுட். ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? இது நீ ட்ரெயின் ஆன பிறகு உனக்கு வரக்கூடிய ஐடியாஸ். இப்ப நம்ம ஃபார்முலாஸ் போட்டு பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிப்போம். சொல்ல இந்த 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 டயகிராம்ல வந்து அந்த கார்னர்ல தான் சார் அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கணும். கோஆர்டினேட்ஸ் அதாவது 4m நம்ம 2m வந்து சார் கோஆர்டினேட்ஸ் இருக்கணும். புவி, நீ பேசுறது எனக்கு சரியா கேட்கல, புரியல. ஒரே நிமிஷம் சொல்லி கொடுத்துறேன், பார்த்துட்டு கேட்குறியா? ஓகே, ஒரே நிமிஷம். இதுல முதல்ல ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. m எங்க இருக்கு, 2m எங்க இருக்கு, 3m எங்க இருக்கு, 4m எங்க இருக்கு? இந்த டைம் நான் உனக்கு ஐடியாலாம் கொடுக்கல. m x எங்க இருக்கு, y எங்க இருக்கு? m 10 sir. m மா m M 0,0. 0,0. கவனிங்க. லெஃப்ட்ல தான் உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த லெஃப்ட்ல தான் கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இவன் தான் 0,0. எல்லாரும் கத்துக்குங்க. m தான் வீட்ல இருக்கான் 0,0. அப்ப இந்த 2m எவ்வளவு தூரத்துல இருக்கு? L,0. 2m எங்க இருக்குன்னா L,0. ஏன் L,0ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க பாருங்க, எக்ஸ்ல தான் 2m L தூரத்துல இருக்கு, ஒய்ல அதே ஆக்சிஸ்ல தான் இருக்கு. இன்னும் ஒய்ல மேல எழுந்திருக்கவே இல்லை. அப்ப 2m எங்க இருக்கு? L,0ல இருக்கு. எல்லாராலும் உணர முடியுதா? எக்ஸ்ல மட்டும்தான் அந்த 2m இருக்கு, ஒய்ல என்ன ரைஸே ஆகல, 1 சென்டிமீட்டர் கூட மேல போகல. ரைட்டா? 3m எங்க இருக்கு? அவ்வளவுதான், L,L. 3m பாருங்க, இங்க பாருங்க, இன்ட்டு போறேன் பாரு. எக்ஸ்ல இருந்து ஒரு L டிஸ்டன்ஸ், ஒய்ல இருந்து ஒரு L டிஸ்டன்ஸ். அப்ப எக்ஸ் பை அந்த கோஆர்டினேட்ஸ்ன்றது என்னன்னா, அந்த பாடி கரெக்டா ஆக்சிஸ்ல இருந்து, அதாவது சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுதான் அது. இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. L,L. அப்ப 4m நீங்களே சொல்லிருங்க. 0,0. அவ்வளவுதான், 0,L. 4m பாருங்க சார், 4m வந்து எக்ஸ்லே தான் 0,0ல தான் இருக்கு, அதாவது 0ல தான் இருக்கு எக்ஸ்ல, ஒய்ல மட்டும் L டிஸ்டன்ஸ் மேல இருக்கு. அப்ப இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனால வேலை முடிஞ்சிச்சு. அழகா எக்ஸிஎம் ஒய்சிஎம் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சலாமா? உனக்கு புரியும். எக்ஸிஎம் நான் ஃபார்முலா எழுதல, டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணவா? m1 x1, m2 x2, m3 x3, m4 x4 by total mass 4 3 7 2 9 1 10. அப்ப 5ml by 10m. ரைட்டா? நம்ம கண்டுபிடிச்சு கரெக்ட் தானே? L/2 பாருங்க.
அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு? L/2ல இருக்கு. YCM YCM M1 Y1 0, M2 Y2 0, M3 Y3 3 ml 4 ml, அப்ப டைரக்டா 7 ml. உங்களால உணர முடியுதா? M3 Y3 3 ml plus 4 ml 7 ml by 10 ml அடிச்ச. ஆமா சார் 0.7 L பாருங்க 0.7 L. எனக்கு YCM சரியா சொல்ல தெரியல, ஆனா அந்த இடத்துக்கு என்னால க்ளோஸா போக முடியுது. ஆனா XCM கரெக்டா சொல்ல முடியுது. என்ன காரணம்? ரெண்டு பக்கமும் ஈக்குவல் மாஸா இருக்கு, அதனால XCM கரெக்டா L/2ல இருக்கு. YCM மேல கொஞ்சம் மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்துல போகுது. 0.6 இருக்கலாம், 0.7 இருக்கலாம், 0.8 இருக்கலாம். ரைட்டா? சம்பளம் இருக்கா? குழப்பம் இருக்கா? தெளிவா என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை? எனக்கு இன்னும் இது புரியல சார், இது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி யாராச்சும் ஃப்ரீயா இருக்கு? சார் அந்த ஆர்பிட்ல இருக்குது மட்டும் சார், அந்த L 0,0 L,0. ஓகே, அந்த ஆக்சஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ரைட் பை. இங்க கவனிங்க, 2m 4m, இந்த இடத்துல 1m 5m. இது ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? XCM எல்லாமே L. XCM கெஸ் பண்ணுங்க, YCM கெஸ் பண்ணுங்க. X வந்து towards அந்த 5m க்கு 4m க்கு டிஃபரன்ஸ் சார். y வந்து நல்லா ரைட். வேற யாராச்சும்? புவியோடது என்னன்னா 5-4க்கு பக்கத்துல வந்து YCM இருக்கும். XCM சார் XCM சென்டர்ல இருக்கும் சார். YCM சென்டர்ல இருக்குமா XCM சென்டர்ல இருக்குமா? YCM சென்டர்ல இருக்கும் சார். கரெக்டா YCM சென்டர்ல இருக்கும். மேல 6, கீழேயும் 6. அப்ப மேலேயும் 6 கீழேயும் 6னா இந்த இடத்துல ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். தென் 5க்கும் 4க்கும் பக்கத்துல இந்த இடத்துல ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அப்ப இந்த இடம் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கலாம். ஒரு வேலை செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் கவனிமா 2m. மற்றவங்களை கவனி. இந்த கோஆர்டினேட் அதை எடுக்க தெரியாதவங்க நல்லா கவனிச்சு கற்றுக்கும். எப்பவுமே அந்த டயக்ராமோட எண்ட்ல இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கணும். கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் 0,0ன்னு எடுத்துக்கணும். இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கணும், ஒய்ன்னு எழுதிக்கணும். அப்போ 2m எங்கே இருக்கான்? எக்ஸில் 0ல தான் இருக்கான், ஒய்லையும் 0ல தான் இருக்கான். ஆமாம் சார். அடுத்தது 4m பாருங்கம்மா. 4m எக்ஸில் வந்து L டிஸ்டன்ஸில் இருக்கு. ஆமாம் சார், 4m எக்ஸில் L டிஸ்டன்ஸில் இருக்கு. ஆனால் ஒய்ல எக்ஸ் ஆக்சிஸ்லேயே தானே இருக்கு. இன்னும் அந்த பாடி ஒய்ல ஒரு சென்டிமீட்டர் கூட மேலே போகல. அப்படின்னா 0 ஒய். 5m பாருங்களேன். 5m நான் இங்கேருந்து கிளம்புறேன். இங்கேருந்து வந்தா எக்ஸில் ஒரு எல் டிஸ்டன்ஸ் வரணும், ஒய்ல ஒரு எல் டிஸ்டன்ஸ் போகணும். அப்பதான் அந்த 5m என்னால மீட் பண்ண முடியும். அப்ப 5m எங்க இருக்கு? எக்ஸ்ல இருந்து ஒரு எல், ஒய்ல இருந்து ஒரு எல். 1m எங்க இருக்கு? 1m எங்க இருக்கு அப்படின்னா எக்ஸ்ல கரெக்டா 0ல தான் இருக்கு, ஒய்ல மட்டும் ஒரு எல் டிஸ்டன்ஸ் மேல போயிருக்கு. அப்ப எல். அப்போ அந்த பாடி எந்த இடத்துல இருக்கு, அதோட கோஆர்டினேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இதை மட்டும் கரெக்டா எழுதிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ XCM பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. M1 X1 0 ரெண்டுமே, 4ml 5ml 9ml by 5 1 6 4 10 2 12. ரைட்டா? அப்போ 9l by 12 3l by 4 3l by 4. இது XCM. YCM 0 0 5ml 1ml 6ml 6ml by 10m. அப்போ 3l by 10. ஸோ அப்படியே ஆப்ஷன் போட்டுட்டு வேண்டியதான். சாரி, 3l by 5 இல்லை, 3l by 5 0.6. ஸோ XCM எங்க இருக்கு, YCM எங்க இருக்குன்னு செக் பண்ணிக்க வேண்டியதான். புரியல? இருங்க ஹரி, என்ன சொன்ன சார்? அங்க 12 வராது சார். எங்க 12? 6க்கு கீழே சார். ரைட். நான் அந்த பழைய ஞாபகம் 12 அப்போ L/2. இதெல்லாம் அது தப்பா வருதுன்னு யோசனை இருக்கு. L/2. அப்போ YCM L/2 கரெக்டாக தான் போட்டிருக்கோம். YCM எங்க இருக்கு? கரெக்டாக L/2 பாதி இருக்கா? YCM L/2. இந்த இடம் 3l by 4 3l by 4 0.75.
அதை எல்லை தாண்டி வந்துருச்சு, இங்க தாண்டி வந்துருச்சு, நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். 3L/4 0.75Lன்னு உங்களுக்கு தெரியும். இது L/2, YCM L/2, XCM 0.75L, ரைட்டா? ஸோ வர்ஷிகா அந்த மார்க் பண்றது கத்துக்கிட்டியாமா? வேற யாருக்காச்சும் தெரியாம இருக்கா? எஸ் சார். ரைட். பை இன்னொரு ட்ரையாங்கிள் சம் சொல்றேன், ட்ரையாங்கிள் சம்மும் ட்ரை பண்ணுங்க. அதுலயும் இந்த மாதிரி கோஆர்டினேட் எடுங்க, தெரியலன்னா நான் இன்னொரு டைம் கற்றுக்கிறேன். ட்ரையாங்கிள் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கிட்டே வாங்க. கெஸ் பண்ணுங்க பை 1M 2M 3M. சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? சார் மிடில் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குமா சார்? மிடில் ஆஃப் தி ட்ரையாங்கிள்னா இந்த இடமாமா? எஸ். அங்க எப்படிமா இருக்கும்? அங்க ஏன் இருக்கணும் சார்? பிகாஸ் மேல இருக்க மாஸையும் இப்ப கீழே இருக்க மாஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3M தானே சார் வரும். ஸோ ஈக்குவல் மாஸ், ஸோ ஈக்குவலா இருக்கும். நீ சொல்றது எல்லா மாஸும் ஈக்குவலா இருந்தா நீங்க சொல்றது ரொம்ப ரைட்டு. இன்டர்செக்ட் பாயிண்ட்ல கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் அங்கதான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 3M, சரி இதுல சொல்லுங்க பை, XC மட்டும் கண்டுபிடிக்கணுமா YC மட்டும் கண்டுபிடிக்கணுமா? என்கிட்ட பேசுங்க எல்லாரும். XCM கண்டுபிடிக்கணுமா YCM கண்டுபிடிக்கணுமா? சார் ரெண்டுமே ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். XCM உங்களால கெஸ் பண்ண முடியும், கரெக்டாவே சொல்ல முடியும். அது என்ன கெஸ்? அப்போ YCM ரைட். சரி பா, கஷ்டப்படாதீங்க, சொல்லி தரேன். 1M 2M 3M, இங்கே தான் உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. ட்ரையாங்கிள் சம்மை இன்னைக்கு நான் எப்படி சொல்லி தரணும் அப்படியே கற்றுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸு ஒய், சரி கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதோ வந்துட்டேன், இந்த இடம் 0,0 நானே சொல்லிட்டேன். ஓகே சொல்லுங்க பை. 1M எங்க இருக்கு? 0,0. 2M எங்க இருக்கு? 0,L சார். ஒழுங்கா பார்த்து சொல்லு. L,0. அவ்வளோதான், L,0. சரி 3M நான் எங்க சார் போய் தேடுவேன்? 3M எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? L/2 சார். L/2, பிரமாதமா சொல்லிட்டீங்க. அப்போ Y இல்ல வேற 2L சார். இல்ல பை, சரி L/2. இல்ல ஹரி பார்த்து சொல்லு. சார் L டிஸ்டன்ஸ்ல இருக்கா சார்? மூணு சைடுமே Lமா, எனக்கு தேவை இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். பித்தாகரஸ் தியரம் போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்ல ரிசால்வ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான், பிரமாதமா சொல்லிட்டீங்க. √3L/2. இந்த √3L/2 எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு ஐடியா சொல்லித்தரேன், உனக்கு எது பிடிக்குதோ போட்டுக்கோ. இன்னைக்கு சொல்றதுதான், இனி 12th முடிகிற வரைக்கும் மறக்க கூடாது. எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருந்தா அதோட அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அது √3. சைடு எல்லா இருந்தா L/2, ஏவா இருந்தா A/2, ஆரா இருந்தா R/2. நம்ப மாட்டோம், ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க. L² = L²/4 + Y². ஒத்துக்கிறீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்ப L² = L²/4 + Y². எல்லாராலையும் இதை உணர முடியும். L² ஹைபாத்தசிஸ் ஸ்கொயர் = அட்ஜசன்ட் ஸ்கொயர் + ஆப்போசிட் ஸ்கொயர் போட்டிருக்கேன். Y² தேடி போயிட்டு இருக்கீங்க. ஆமா, L² - L²/4 கரெக்ட் தான் சார். 4L² - L² 3L²/4. யாரு உனக்கு வேணும்? Y தான் சார் வேணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது Y² கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ Y வேணும்னா 3க்கு ரூட், L²க்கு ரூட் L, 4க்கு ரூட் 2, அப்ப √3L/2. எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிளோட அந்த சென்டர் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் √3 டைம்ஸ் ஆஃப் தட் சைட் பை 2 தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இது ஏவா இருந்தா, இது ஃபுல்லா ஏவா இருந்தா இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பா √3/2 தான். அங்க சைடு என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது ஈக்குவலேட்டரலுக்கு மட்டும் தான் பொருந்தும், √3A/2. சரி, வேற ஒரு மெத்தட் ஏதோ சொன்னீங்களே, இந்த ஆங்கிள் 60 டிகிரி எடுத்துக்கலாமா? அப்போ இந்த இடம் 60 தானே? 60னா இது ஷியரா A cos 60யா? A cos 60. அப்ப இந்த இடம் ஷியரா A sin 60 இல்ல?
பா 60 டிகிரியை ரிசால்வ் பண்ணுங்க பா. இந்த 60 டிகிரி இது ஏ. ரிசால்வ் பண்ணா தெரியும் உனக்கு. எங்க ஆங்கிள் இருக்கோ அங்க காஸ் போடணும். ஆமா, ஏ காஸ் 60. எங்க ஆங்கிள் இல்லையோ அங்க சைன் போடணும். ஏ சைன் 60. அப்ப ஏ சைன் 60 இது ஈஸியான மெத்தட் பா. ஏ சைன் 60 எங்க ஊர்ல √3/2 சார். ஆமா, √3/2a. இப்படியும் ரிசால்வ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் போட்டும் எழுதிட்டு வரலாம். அப்ப எப்படியோ ஒரு ட்ரையாங்கிளோட அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் √3l/2ன்னு இன்னைக்கு எல்லாரும் புதுசா பிரமாதமா கத்துக்கிட்டீங்க. தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து நான் உண்மையை டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு எக்ஸிஎம் வேணும், ஒய்சிஎம் வேணும், டேட்டா இருக்கு, ஃபார்முலா உனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஆன்சர் மட்டும்தான் வேணும். உங்களுக்கான நேரம் 1 நிமிஷம். சார் எக்ஸிஎம் வந்து 0.583 எக்ஸிஎம் 0.5 YCM வந்து √3l/4 சார். √3l/4. அப்ப l/2, √3l/4ன்னு சொல்லியிருக்கீங்க பா. எனக்கு ரைட்டா தப்பான்னு தெரியல. மத்தவங்க சார் எக்ஸியும் l/4 வருது சார். எக்ஸிஎம் l/4 ஆ. எக்ஸிஎம் l/4 வருது. 2ml 3ml/2 1.5 இல்ல பா, l/2 தான் வரும். செக் பண்ணு. என்னாச்சு உங்களுக்கு? ஆன்சர் தானே போட சொன்னேன். எக்ஸிஎம் ஒய்சிஎம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். m1x1 + m2x2 + m3x3 by m1 + m2 + m3 அதான் கேட்டேன். சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிடும். ரைட் பை. ஸோ டேட்டா வச்சுக்கோங்க, பதில் சொல்லுங்க. எக்ஸிஎம் கேட்குறது நீங்களே பதில் சொல்லுங்க. m1x1 + m2x2 இதுக்காக இவ்வளோ நேரம் உங்களுக்கு. m3x3 by m1 + m2 + m3 கரெக்டாக என்னன்னு பாருங்க. m1க்கு m, x1 0, m2க்கு 2m, இது l, m3 வந்து 3m, l/2 பை டோட்டல் மாஸ் 3 2 5 1 6. ஆமா, அப்போ 2ml 1.5 ml 3.5 ml 3.5 l/6. அப்போ 7l/12 இல்லை. இப்போ எக்ஸிஎம் 7l/12 இதான் ரைட். யாருக்கெல்லாம் வந்திருக்கு? எக்ஸிஎம் 7l/12 வந்திருக்கா? இல்லை 3.5 l/6 எதுவாக இருந்தாலும் ஓகே தான். யாருக்கா கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் பதில் சொல்லாம உட்காந்துருக்கீங்க. இல்ல YCM சொல்லுங்க. m1x1 m1y1 + m2y2 டைரக்டா சொல்லுங்க. m1y1 + m2y2 m3 3m √3l/2 by 3 2 5 1 6 6m. இப்போ √3 l/12 அப்போ √3l/4 கரெக்டாது? எஸ் சார். ரைட். √3l/4 எல்லாம் வந்திருக்காப்ப? எஸ் சார். ரைட் பை. எக்ஸிஎம் ஒய்சிஎம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். பட் ட்ரையாங்கிள் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒழுங்காக பார்த்துக்கோ. இதே மாதிரி இன்னொரு சம் ட்ரை பண்ணு. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு ஆன்சர் மட்டும் தான் வேணும். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 4m 2m 6m. எனக்கு எக்ஸிஎம் வேணும், ஒய்சிஎம் வேணும். உங்களுக்கான நேரம் 1 நிமிஷம். ஹானஸ்டாக ஒர்க் பண்ணு. 4m எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ, 2m எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ, 6m எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ.
உனக்காக இந்த டிஸ்டன்ஸையும் சொல்லிடுறேன். √3L/2. சார் எக்ஸியம் 5L/12 சார். சார் 5L/12 சார். வெரி குட். YCM So 3√3. 3/4 sir. √3/8 sir. √3/8 ಅಲ್ಲ Sir 3√3. 2/3/8 2√3/8 yes sir. சார் √3/4 சார். √3/4 √3/4 பா ரெண்டு ரைட் தானே பா 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் √3L/4 Sir, √3L/4. √3L/4 பா எல்லாருக்கும் கரெக்டா வந்திருக்கா? XCM 5L/2 12 வந்திருந்தா ஓகே தான். YCM √3L/4 எல்லாருக்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் போட்டு காட்டுறேன். இருக்கா தெரியலையா? எல்லாருக்குமே கட்சிச்சா அந்த ஆன்சரு? yes sir. வேற யாருக்கா தப்பா இருக்கா? தெரியலையா? ரைட், சரி பை, நான் அடுத்த மாடல் போயிடுறேன். அப்போ இந்த சம்ல XCM YCM ஃபைன் பண்றது நல்லது. அடுத்தது பிளேன் லேமினர் பாடியா இருந்தா எப்படி சால்வ் பண்ண? இது வந்து டிஸ்கிரீட் பாடி. எல்லாமே டிஸ்கிரீட் பாடினா தனித்தனியா மாசா இருக்கிறது. இப்ப பிளேன் லேமினர் பாடி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பிளேன் லேமினர் பாடி. இதுவும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். பட் எல்லா சிக்கலையுமே என்ன பண்ணுவோம்? உடைப்போம். பிளேன் லேமினர் பாடினா திக்னஸ் கம்மியாகவும் ஏரியா பெருசாகவும் இருக்கிற பாடி தான் லேமினர் பாடி. பிளேன் லேமினர் பாடி. ஒரு டிஸ்க் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம சாப்பிட்ற தட்டு மாதிரி இல்லை, ஒரு டிஸ்க் மாதிரி எடுத்துக்கோங்க. டிஸ்கோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா ஏரியா பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. பாருங்களேன், திக்னஸ் கம்மியாகவும் ஏரியா பெருசா இருந்தாவும் அந்த பாடியோட பேரு லேமினர் பாடி. இப்போ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் லேமினர் பாடி. இதான் கொஸ்டின். ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் லேமினர் பாடி. சரிங்க சார், எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது ஒரு யூனிஃபார்ம் பிளேட், ஒரு திக்னஸ் T இருக்கக்கூடிய ஒரு பிளேட், ஒரு ஸ்கொயர் பிளேட். இது ஒரு சர்க்குலர் டிஸ்க். நீங்களே ட்ரை பண்ணு. இந்த ரெண்டுத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் ஆரிஜின் சார். எக்ஸாக்ட் சென்டர் இல்ல பை. இது யூனிஃபார்ம் டிஸ்க் பா. இது யூனிஃபார்ம் டிஸ்க்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? நான் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்தேன், யூனிஃபார்ம் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா எங்க தான் இருக்கும்? அது எக்ஸாக்ட் சென்டர்ல தான் இருக்கும். அது ஷியரா ஒரு யூனிஃபார்ம் பாடியா இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் நடுவில் தான் இருக்கும். ஆமா சார், புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? மாஸுக்கு என்ன ஃபார்முலா? மாஸுக்கு ஃபார்முலாவா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு எழுதலாமா? எழுதலாம் சார். ஏன்னா ρ = மாஸ் பை வால்யூம்னு நாங்கள் 8ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். வால்யூம்க்கு இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஏரியா இன்ட்டு திக்னஸ்னு எழுதலாமா? எழுதலாம். டென்சிட்டி கான்ஸ்டன்ட், திக்னஸ் கான்ஸ்டன்ட், ஸோ ஏரியா. அப்போ மாஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏரியாவா? ஆமாம் பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா என்னை விடாத, திரும்ப திரும்ப கேளு, கற்றுக்காம வெளில போகாது. மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஏரியா. ஓகே, இப்போ கவனமாக கவனிங்க. இதுதான் அந்த டிஸ்க்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்கோட ரேடியஸ் R. அப்போ இந்த டிஸ்கோட ஏரியா πr², சர்க்கிள் πr². அப்ப 1πr² இருந்தா இதை நீங்க 1m எடுத்துக்கணும். கவனமா கவனிப்பா. எல்லாம் ஜேஇ சம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சும்மா அழகாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். 1πr² 1m. ஆமா சார். அப்ப யாராவது சொல்லுங்க, இந்த டிஸ்கோட மாஸ் மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இந்த டிஸ்கோட மாஸ் எவ்வளோ? சார் 2m சார். 2m 4m? பை ஆருக்கு பதிலா 2r², 4πr². உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ஏரியாவுக்கு 1m போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் πr² பார்க்குறீங்களோ
ஒருவேளை ஸ்கொயரா இருந்தா எல் இன்ட்டு எல், எப்பெல்லாம் எல் ஸ்கொயர் பாக்குறீங்களோ அப்ப அந்த பாடியோட ஏரியா ஒரு ஏரியாவா இருந்தா ஒரு எம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல் ஸ்கொயர் ஒரு எம், அப்ப இந்த பாடியோட 4m தானே, ரைட்டா? அடுத்து இதுக்கு சொல்ல ட்ரை பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்க பாரு. 4r இதை மட்டும் கரெக்டா சொல்லி. இந்த டிஸ்கோட மாஸ் எவ்வளவு? 16. அவ்வளவு 16 pi 16 r. இல்லம்மா 16m. 16 pi r. ஏன் 16? பை 4r ஹோல் ஸ்கொயர். பை அங்க இருக்கிற ரேடியஸ் ஸ்கொயர் தானே ஏரியா கண்டுபிடிக்கிறது. அப்ப 4 ஸ்கொயர் 16 பை ஆர் ஸ்கொயர். ஒரு பை ஆர் ஸ்கொயருக்கு ஒரு எம், அதனால 16m. அப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஏரியாவுக்கு ஒரு எம் எழுதணும். அங்க எவ்வளவு ஏரியா இருக்கோ அத்தனை எம் எழுதணும். இதை கண்டுபிடிக்க தெரியலன்னா உங்களால லேமினேட் சம்ம தொடக்கூட முடியாது. அதனாலதான் இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். இங்க வாங்க, தெரியலன்னா தெரியலன்னு ஒழுங்கா கத்துக்கும். இது எல், இது எல். இப்ப இதோட ஏரியா எவ்வளவு? ஏரியா மட்டும் சொல்லுங்க, ஸ்கொயரோட ஏரியா சொல்லுங்க. எல் ஸ்கொயர் சார். எல் ஸ்கொயர். அப்போ ஒரு எல் ஸ்கொயர் பார்த்தா ஒரு எம்மா. இதோட ஏரியா சொல்லுங்க. 4m சார். 4m. 4m. அவ்வளவுதான், 4m. 4m. இதோட ஏரியா சொல்லுங்க. 9l square sir. which mean 9m. அதான் அங்க இருக்கிற ஏரியா. ஒரு ஏரியாவா இருந்தா ஒரு மாஸ் போடணும். பை ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர். அங்க என்ன ஷேப் இருக்கோ அதுல ஒரு ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஒரு எம்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? இப்படி சம்குள்ள போயிட்டோன்னா ஈஸியா கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பிளேன் லேமினர் பாடியா இருந்தா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நாங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எக்ஸிஎம். இவ்வளோ நேரம் M1 எழுதுனீங்க, இனிமேல் M1 எழுதக்கூடாது. இது மாடல் 2. மாடல் 2 சம்மு, லெவல் 2 சம்மு. A1x1 பிளஸ் A2x2 பிளஸ் A3x3 அண்ட் so on by A1 பிளஸ் A2 பிளஸ் A3. என்ன சரி இது இவ்வளவு நேரம் மாஸ் வச்சு சொல்லி கொடுத்தீங்களே? ஆமா, அதெல்லாம் பாயிண்ட் மாஸ். அதனால M1 x1 M2 x2 போட்டேன். இது ஒரு பிளேட்டு, ஒரு டிஸ்க், ஏரியா வச்சு தான் போட முடியும். கரெக்டா? ஸோ ஏரியா வச்சு போறதுக்கு தான் இந்த ஏ தான் நம்ம என்ன பண்ணலாம், M1 x1. ஏரியானா ஏரியா நம்மளால கேல்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு எல் ஸ்கொயரா இருந்தா ஒரு எம்னு வச்சுக்கலாம், 4 எல் ஸ்கொயரா இருந்தா 4 எம்னு வச்சுக்கலாம். அதே ஃபார்முலா தான். அது ஏரியாவா இருக்கிறதுனால ஆக்சுவலா இந்த ஃபார்முலாக்குள்ள வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், நம்ம எம்எஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏன்னு புரிஞ்சுக்கிட்டு M2 x2 பிளஸ் M3 x3 பை M1 பிளஸ் M2 பிளஸ் M3. அதே மாதிரி YCM இருந்தா ZCM இருந்தா. ரைட்டா? ஒரு சம் நான் சால்வ் பண்றேன். இந்த ஒரு சம் முடிச்சது நீங்க கிளம்பலாம். இன்னொரு சம் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. இங்க ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க்கு பக்கத்துல 2r ரேடியஸ் இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்க்கு. ரெண்டு டிஸ்கையும் நான் ஒட்டி ஒட்டி வச்சுட்டேன், தொட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு டிஸ்க்கும் சேர்ந்து ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்கிறேன். சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னு கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்க, சென்டர் ஆஃப் மாஸ் எந்த டிஸ்க்ல உட்காந்துருக்கும்? டக்குன்னு சொல்லு. அவ்வளவுதான். எல்லாருமே சொன்னது 2r டிஸ்க்ல, ரெண்டாவது டிஸ்க்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் உட்காந்துருக்கும்னு சொல்றீங்க. என்ன காரணம்னா அதுதான் ஹெவியரா இருக்கு, மாஸா தான் ஹெவியரா இருக்கும். முதல்ல ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்றது எப்பவுமே இந்த மாதிரி ஷேப் இருந்தா எண்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லையா அவங்களே சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டர்ல. கவனமா கவனி, ஒன்று பெருசா நான் குழப்பல. இதில் எத்தனை மெத்தட்ல வேணாலும் போடலாம். எது இருக்கிறதுல ஈஸினா இப்போ செகண்ட் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அதான் ஈஸி. எப்பவுமே நீங்க கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாசம் M1 எடுங்க, இந்த மாசம் M2 எடுங்க. இப்படி ஆன்சர் ஓடியாந்து டக்கு டக்குன்னு உழணும். M1 எத்தனை எம்? ஒரு எம்மா, 2 எம்மா, 3 எம்மா, 4 எம்மா? ஒரு எம் சார். என்ன காரணம் ஒரு எம்? சார் பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். சூப்பரா சொன்னீங்க. பை M1 இதோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் சார். ஒரே ஒரு ஏரியா, அப்போ ஒரு எம்னு எழுதிக்கணும். M2 எத்தனை எம்? 4m. அழகா சொன்னீங்க, 4m. ஓகே. இப்போ எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டரை தான் நீங்க 0,0ன்னு எடுத்துக்கணும். கவனமா கால் வாங்க. ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டரை தான் 0,0ன்னு எழுதிக்கணும். அப்ப M1ஓட வேல்யூ M, X, Y, M2ஓட வேல்யூ 4m, X, Y. இதை பக்கத்துல நீங்க அந்த டேபிள் மாதிரி எழுதினாதான் உங்களால சம்குள்ளேயே போக முடியும். பதில் சொல்லுங்க. M1ஓட X, Y சொல்லுங்க.
0, இல்ல ஆமாமா 0,0 ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டர் தான் எடுத்துக்கணும்னு சொன்னேன். 0,0 சார். அவ்வளவுதான் 0,0. ரைட். இப்போ M2 ஓட சென்டர் 3,0 சார். 3,0 3,0 ரைட்டா? அப்ப இது ஒரு 2 ஆரா? M2 ஓட x எங்க இருக்குன்னா r 2r, அதனால 3r, yல 0. ஆமா சரி, xcm மட்டும் தான் கிடைக்கும், ycm கிடைக்காது. ஏன்னா பாடி ஃபுல்லா x ஆக்சிஸ்ல இருக்கு. உங்களால உணர முடியுதா இங்க ஏன் 3r வந்தது? ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டருக்கும் செகண்ட் பாடியோட சென்டருக்குமான டிஸ்டன்ஸ் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸுக்கும் செகண்ட் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். M1 எப்பவுமே 0,0 தான். M2 அந்த ரேடியஸை பார்த்துக்கோங்க, இங்க ஒரு r இருக்கு, இங்க ஒரு 2r இருக்கு. அப்ப அதனால xcm சொல்லுங்க. xcm வேணுமா சார்? M1 x1 M1 x1 M2 x2 by M1 plus M2. ஆமா சார், M1 m, x1 0, M2 4m, x2 3r by M1 plus M2. 4m m 5m அப்படின்னா மேல 12r by 5 mm போயிடுச்சா? 12r by 5 னா கரெக்டா 12r by 5 2.4. 2.4 எங்க இருக்கு? 2.4 எங்க இருக்கு? இது ஒரு ஆரா, இது ரெண்டாவது ஆரா. அப்ப அதுல 0.4. இப்ப நான் ரெட் கலர்ல ஒரு டாட் வைக்கிறேன் பாருங்க, அந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கு. அப்ப நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் சார், 2r பக்கத்துல தான் இருக்கு. ஆனா கரெக்டா சொல்ல தெரியணும்ல, இப்படிதான் எழுதணும். எப்பயுமே இந்த டிஸ்க் சம்மு ஸ்கொயர் சம் வந்தா அதை ஏரியாவா கன்வெர்ட் பண்ணி மாஸா கன்வெர்ட் பண்ணணும். சார் நல்லா இருக்கு, இன்னும் ஒரு சம் மட்டும் கொடுங்களேன். ஃபர்ஸ்ட் டிஸ்கோடது 2r, செகண்ட் டிஸ்கோட ரேடியஸ் 3r, ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டிஸ்கோட சென்டர்ல இருந்து கேட்டிருக்கேன். யோசிக்கவே கூடாது. M1 எத்தனை m, M2 எத்தனை m? M1 4 சார், M2 வந்து 9m சார். 9m. 9m சார். x1 எவ்வளோ? x2 எவ்வளோ? 5 சார். 5 சார். 5. xm டக்குன்னு கண்டுபிடிங்க. சம் ரொம்ப ஈஸி பா, குழந்தை சம் இது. செக் பண்ணிக்கோ. M1 x1 0, M2 x2 9 5 சார் 45. டோட்டல் மாஸ் 9m 4m 13. அவ்வளவுதான், இதுல வேற என்ன இருக்கு? 45r by. அப்ப கரெக்டா ரவுண்டா ரஃபா அடிச்சா 3, இல்லைன்னா 2.7 பக்கமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல எங்கேயோ சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ இப்படிதான் டிஸ்கோடது கண்டுபிடிக்கணும். சரி, இன்னும் நாங்க என்ன கத்துக்கணும்? ஒரே நிமிஷம் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணி